Hi friends, welcome back to the channel Beaudefining. Beaudefining. Yes, நானும் பேரை மாத்தலாம்னு இருக்கேன். ஏதாவது நல்ல பேர் இருந்தா நீங்களே சொல்லுங்க. Beaudefining-ஆ? Beaudefining-ஆ இல்ல defining? நீங்களே சொல்லுங்க எது கரெக்ட்ன்ட்டு. சும்மா உருட்டாத சொல்லு. Beaudefining. வேணும்னு சொல்றாங்க. சொல்லு. Beaudefining. இல்ல. Beaudefining. அப்ப என்ன டிஃபைனிங்? ஏதோ ஒன்னு டிஃபைனிங். அப்ப என்ன டிஃபைனிங்? இல்லையா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி வந்து ஃப்ரெண்ட்ஸ் நாங்க வந்து நாளைக்கு ஒரு குட்டி ட்ரிப் வந்து போறோம். பெரிய ட்ரிப். நிறைய பேர் எல்லாருமே சேர்ந்து வேன்ல போறோம். செம்ம ஜாலியா சூப்பர் எக்ஸைட்டடா இருக்கும். ஆமா, சச்சி மட்டும் வரல. ஓவர் ஆக்டிங் பண்ணலாமா? இது எனக்கு தேவையா? பெருக்கெல்லாம் குழந்தைங்கலாம் சரி வாழல. இது பாருங்க எப்படி பேசுறான்னு. இந்த ஸ்கூல் போற ஆரம்பிச்சாலே அங்க பியர் குரூப் கிட்ட பேசி கேஷுவலா நம்ம கிட்டே பேசிடுறாங்க. நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடிய மாட்டேங்குது. அவங்க பாட்டிக்கு இருக்கட்டும், ரொம்ப மோசமா இல்லை. ஆனா இப்ப வந்து அந்த டக்குன்னு அந்த ஸ்பான்டேனியஸா அந்த ஒரு சில ஆன்சர்லாம் நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம். டப்புன்னு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாப்ல. ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குவேன். ஆமா. சோ ஓகே தன்மை, இப்ப நம்ம நேத்து நாங்க வந்து ஷாப்பிங் போயிருந்தோம். அங்க வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம 4 பேரை பார்த்தோம். 3 பேர் ரெக்கக்னைஸ் பண்ணாங்க. ரெக்கக்னைஸ் பண்ணி நின்று பேசினாங்க. ஒருத்தவங்க தூரத்துல இருந்து ஹாய் சொன்னாங்க. அண்ட் ஒருத்தவங்க வந்து ஃப்ரம் பூனே. அவங்க வந்து சஜியும் அண்ட் தென் தன்மையும் வந்து ரொம்ப தன்மையை பார்த்தோன்னே தன்மை இல்லையா அப்படின்னாங்க. ஷீஸ் க்ரோன் அப் ஸோ மச் அப்படின்னாங்க. எஸ் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் தென் சஜியை வந்து கேட்டாங்க, சஜி இல்லையா வரலையா அப்படின்னு கேட்ட இல்லை அப்படின்னு. ஸோ ஃப்ரம் அவங்களோட வீடு இங்கே பட் செட்டில் டவுன் இன் பூனே. அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஹாய். அண்ட் நிறைய பேர் வந்து பார்த்தேன் நேற்று. அண்ட் அவங்களோட பேர்லாம் மன்னார்குடி மன்னார்குடியிலேருந்து நேற்று ஒருத்தவங்களை வந்து பார்த்தேன். அண்ட் தென் இன்னொருத்தவங்க நேற்று இன்னொருத்தவங்க வந்து கோயம்புத்தூர்லேயே தான் இருக்காங்க. அவங்க 2 பேரும் சிஸ்டர்ஸ் என்னன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷல் ஹாய். ஓகே, ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நேற்று வந்து ஷாப்பிங் பண்ணோம். ஸோ அந்த ஷாப்பிங் பண்ணதில் வந்து தன்மைக்கு ஒரு சில ஐட்டம்ஸ் வாங்கினோம். எனக்கு பிடிச்சிட்டேன். 2 days ட்ரிப் போகிறவங்க, அதுக்கு செகண்ட் டேல வந்து நிறைய வந்து வாக் பண்ணுமா, அதுக்காகவே வந்து இந்த ஷூஸ் வந்து எடுத்திருக்கோம். ஸோ நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா மைசூர் போகிறோம். ஸோ மைசூர் ஜூ இருக்கு இல்லையா, ஸோ செகண்ட் டே ஜூ பிளான் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டே ஆஸ் யூஷுவல் எனக்கு கோவில்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ கோவிலுக்கு தான் நாங்கள் வந்து சிவன் கோயில் விட்ட இந்த இந்தியா ஃபுல்லாக இருக்க எல்லா சிவன் கோயிலையும் அது ஒரு பிளெஸ்ஸிங். அதெல்லாம் நம்மளுக்கு கொடுப்புன்னு இருக்கணும் எல்லா சிவன் கோவிலையும் பார்க்கறதுக்கு. பட் எனக்கு கிடைச்சா அது வந்து ஒரு பாக்கியமாக நான் வந்து கருதுவேன். அண்ட் பாப்பாவுக்கும் ரொம்ப பிடிக்கும் எல்லா கோவிலுக்கும். அண்ட் எல்லா வேலைகளையும், அதாவது வீட்டில் அந்த பூஜை சாமான பூஜை பண்ணுற வேலை எல்லாமே தன்மைக்கு ரொம்ப பிடிக்கும். கோவிலுக்கு போகிறதுனா ரெடியாவா, சம்டைம்ஸ் கொஞ்சம் அம்மா அப்படின்பா, இருந்தாலும் வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு போயிடுவேன். ஸ்பிரிச்சுவலா வந்து நம்ம கனெக்டடா இருந்தால் தான் நம்மளை வந்து எந்த ஒரு தீய சக்தியும் வந்து தாக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஷூ வாங்கணும். அண்ட் இது வந்து 1299 ஒன்லி. யூ ஹேவ் சம்திங் டு டாக் அபவுட் திஸ்? பிங்க் கலர் பிடிச்ச கலர், அவ்வளவுதான் புரிஞ்சிச்சு. Something else you have to describe about this. This is what your school is also teaching. எனக்கு ஸ்டார் இது பிடிக்கும். அண்ட் இது வந்து இந்த வெல்க்ரோ மாடல்ல டெய்லி ஸ்கூலுக்கு தான் போட்டுட்டு போய்க்கிறேன். அப்புறம் இந்த ஸ்டெட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு டிசைனா. இதுல வந்து ஃபுல்லா ஸ்டார் போட்டு நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கு. என் ஃபேவரட் கலர்ல கூட லைட் வெயிட். ஆக்சுவலா குழந்தைங்களுக்கு வந்து லைட் வெயிட்டா போட்டா நல்லா கம்ஃபர்ட்டா இருக்கும். நான் போட வச்சு நீ நட ஒடியாவா எல்லாமே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நொண்டி எல்லாம் அடிச்சுட்டு வாங்கினேன். ஏன்னு கேளுங்களேன், இவளுக்கு வந்து ஆசைப்பட்டா வாங்கி கொடுத்துட்டு ஜஸ்ட் கொஞ்ச நேரம் போட்டு அம்மா குத்துது, வலிக்குது, டைட்டா இருக்குது, வேண்டாம் போதும் அவ்வளவுதான். அது அதோட எபிசோட் காலி. அதுக்கப்புறம் அந்த ஷூவோட காஸ்ட் வேஸ்ட் தானுங்க. அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, அப்புறம் காலை தேடணும்ல, அப்புறம் யார்கிட்டயாச்சும் இவ பொன் குழந்தை வேற, எனக்கு சுத்தி மெய்ட் ஆகட்டும் இல்ல சுத்தி இருக்கவங்கலாம் வந்து ஆண் குழந்தைங்க தான் இருக்காங்க, ஆம்பளை பசங்க தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு போய் எப்படி கொடுக்க முடியும்? ஐயோ, அதனாலே பார்த்து நான் எப்பவுமே வாங்கிடுவேன். ரேண்டமா வந்து எனக்கு அவருக்கு எல்லாத்துக்குமே ஷாப்பிங் பண்ணோம். ஸோ அடுத்த எனக்கு ஒண்ணே தான் காட்டுச்சு ட்ரெஸ்ல. இது செட் ஆகுது. நாம என்ன பண்றது? அந்த கடை எனக்கு பிடிக்கல.
லைஃப் ஸ்டைல்லேருந்து இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அனார்கலி மாடலான ஒரு குர்தாங்க. சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பேஜ் வித் சென்டரில் வந்து எல்லோ. இந்த மாதிரி காம்பினேஷன் என்கிட்ட இல்லை. ஒன்று ஃபுல் பேஜாக இருக்கும், எல்லோ பிரிண்ட் எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்த மாதிரி இருக்கும். பட் இதுதான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்ட்ஸ் மாதிரிலாம் கொடுத்து ரொம்ப அழகாக இருக்குது. பின்னாடியும் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ விடுமா பின்னாடியும் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. பின்னாடியும் முன்னாடியும் அப்படியே லைக் சென்டரில் மட்டும் பேட்ச் ஒர்க் பண்ண மாதிரி. அண்ட் இது வந்து லைக் ஒரு சில்க் காட்டன் மெட்டீரியல். ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. குத்தில் கொடையில் ஸோ வெரி கம்ஃபர்ட்டுங்களா. ஸோ அதனாலே எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருச்சு. இது கொஞ்சம் ரொம்பவே லூஸாக இருந்தனால மட்டும் நான் சைடில் வந்து கொஞ்சம் அடிக்க கொடுத்தேன். அண்ட் பின்னாடியும் டாட் வைக்க கொடுத்தேன். அவங்க நீட்டாக பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி தான் வருது. அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த துப்பட்டா கிடைக்குது. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டபுள் சைட் பாக்கெட் மாதிரி கொடுத்து இது இந்த பிளாசோ பேண்ட் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. கீழேயும் வந்து அந்த பேட்ச் ஒர்க் வச்சு இந்த ஃபாயில் பிரிண்ட் மெட்டீரியல் மாதிரி வச்சு பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்காங்க. விச் இஸ் வெரி நைஸ். அண்ட் நல்லா வைடானது பேண்ட்டு. எனக்கு பேஜ் கலரே அமைஞ்சு வந்துடுதுங்க. இது இருக்குது, ஆனால் இந்த பேட்டர்ன் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். ஸோ அந்தளவுக்கு இந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. போட்டப்போ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அண்ட் இந்த ட்ரெஸ்ஸோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 3599. அண்ட் இதில் வந்து ஃப்ரம் த பிராண்ட் மிலாஞ்ச். அண்ட் இதில் வந்து டிஸ்கவுண்ட் கிடையாது. அதனாலேயே நான் வந்து பார்த்தோன்னே ஓகே பிடிச்சிருக்கு வாங்கணுமே அப்படின்னு வாங்கிட்டேன். ஓகே, ஸோ அடுத்த ட்ரெஸ் பார்த்தலாமா? ஸோ அடுத்த ட்ரெஸ்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் ஷேடு. இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்டல் பிங்க்ஸ் தான் வந்து கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்கேன். ஸோ அதில் இந்த ஒரு கலர் நான் வந்து பிக் பண்ணியிருக்கேன். இதுவும் வந்து ஃப்ரம் த பிராண்ட் மிலாஞ்ச். எவ்வளோ கேவலமாக வந்து மடித்து கொடுத்துருக்காங்கன்னு இப்போ தான் நான் பார்க்குறேன். சச் அ ஸ்டூபிடிட்டி. லைஃப் ஸ்டைல்லையே இவ்வளோ மொக்கையாக பண்ணுறீங்க. நான் இப்போ தான் பார்க்குறேன். ஒரு சர்வீஸே இல்லாத மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது லைஃப் ஸ்டைலில். முன்னன்னா ரொம்ப நல்ல சர்வீஸ் இருந்தது. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த சர்வீஸே இல்லை. நீங்களே பார்த்தீங்களா கை எப்படி உள்ளார மடிக்க வச்சுருந்தாங்க. மடுக்கிறதுக்கு இவ்வளோ சலிப்புங்களா, ஒழுங்காக மடிச்சு கொடுக்க வேண்டியதானே. அண்ட் இது கசங்கி அப்படியே கொசங்கி இருக்குது. நான் இப்போ இந்த ஸ்டீம் அயன் போட்டு வந்து சரி பண்ணால் தான் இது வந்து நல்லாயிருக்கும். இது புது ட்ரெஸ் மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. எனக்கு அப்படி இல்லவே இல்லை. இதெல்லாம் 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்த மாதிரி இருக்கு. இந்த உருட்டெல்லாம் உருட்டக்கூடாது மேடம். உருட்ட மாதிரியே இல்லை அப்படின்னு 100 வருஷம். I mean, or 20 years. அந்த 20 இயர்ஸும் கிடையாது. 1 hour later. இது ரொம்ப ஒரு நிறைய சுருக்கங்கள்லாம் இருக்கு. கொஞ்சம் சரி பண்ணி போட்டா தான் நல்லா இருக்கும். ஓகேங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் மை ஃபேவரட்னு சொல்லலாம். பிகாஸ் ஃபேவரட் மாடல்னாலே இதை வந்து நான் பிக் பண்ணிட்டேன். மெட்டீரியல் நல்லா இருக்கு, கம்ஃபர்டபுளா இருக்கு. லைக் கைண்ட் ஆஃப் சில்க் காட்டன் மாதிரி. அண்ட் இதுல வேரியஸ் பேட்டர்ன் டிசைன்ஸ் எல்லாம் வருது. நல்ல ஃபிளேர் இருக்கு சைட்ஸ்ல. ஸோ அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இந்த மாதிரி ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஒர்க் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அது நல்லா இருக்கு. அண்ட் இதுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் பேண்ட்ஸ், அதாவது பிளாசோ பேண்ட் வந்து வருது. அண்ட் இது கூட வந்து இந்த துப்பட்டா வருதுங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து இதோட காம்போ. அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், 3999 ருபீஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த யோக் பார்ட்டில் வந்து அந்த எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணாங்களா, அதனாலேயே வந்து அதோட ப்ரைஸ். அண்ட் ஃப்ளேர் வந்து நிறைய இருக்குது, அதனாலேயும் இதோட ப்ரைஸ். பேண்டலூன்ஸ் வித் கம்பேரிட்டிவ் டு லைஃப் ஸ்டைலில் வந்து கொஞ்சம் வந்து இதாக தான் இருந்தது. அதாவது விலை கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. பட் பேண்டலூன்ஸில் கொஞ்சம் ப்ரைஸிங் ஜாஸ்தியாக இருந்தது. ஆனால் அந்த வேல்யூ இல்லாத மாதிரியே ஃபீல் ஆனதுனால விட்டுட்டு வந்துட்டேன். அண்ட் ஒரு சில பிராண்ட்ஸில் வந்து நல்ல ஆஃபர்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதுவும் மெயினாக வந்து என்னோட ஹஸ்பண்ட்க்கு வந்து ஸ்பைக்காராவில் வந்து ஸ்பைக்காரா அப்படின்னு ஒரு பிராண்ட் இருக்குது லைஃப் ஸ்டைலில். அண்ட் யூனோ அமேசானில் கூட இருக்குது. ஸோ அந்த ஸ்பைக்காரா பிராண்டில் வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் டிஷர்ட்ஸ்லாம். இஸ் அ கிரேசி அபவுட் டிஷர்ட்ஸ். அவருக்கு அதோட அந்த வார்ட்ரோபை திறந்து பார்த்தா 500க்கு மேலேயும் இருக்கும். என்ன இருக்கும்? டிஷர்ட்ஸ், ஷர்ட்ஸ், பேண்ட் எல்லாம் சேர்த்து அவ்வளோ இருக்கும். ஏன்னா அவருக்கு வந்து டிஷர்ட்ஸ்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து ஃப்ரம் ஸ்பைக்காரா தான் வாங்கியிருக்காங்க. இது வந்து உல்ட்டாவாக மடிச்சு பார்த்தீங்களா, உல்ட்டாவாக மடிச்சு வச்சுருக்காங்க. எனக்கு இரிட்டேட் ஆகுது. எங்கள் லைஃப் ஸ்டைலில் ஒர்க் பண்ணுறவங்க என்ன, அதுவும் இத்தனைக்கும் நிறைய கஸ்டமர்ஸ் எல்லாம் கிடையவே கிடையாது. வெறும் 10-20 அந்த மாதிரி தான் இருக்காங்க. அதுக்கே வந்து மடிக்கிறதுக்கு ஒரு சோம்பேறித்தனமா. வெரி நைஸ் லைஃப் ஸ்டைல். ஐ ஜஸ்ட் அப்ரிஷியேட் ஃபார் த ஒர்க் யூ டூயிங். கீப் அப் கோயிங். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் டிஷர்ட். மெட்டீரியல் ரொம்ப நல்லா இருக்கும். யூ கெட் இட் இன் ஆன்லைன் டூ, பட் சைஸ் சம்டைம்ஸ் உங்களுக்கு கிடைக்காம இருக்கும். ஓகேங்களா. இதெல்லாம் 50% டிஸ்கவுண்ட்ல இருந்தது. ஓகேவா. இது ஒரு டிஷர்ட்டு. ஓகே, மடிச்சுக்கலாம். நம்ம செக்மெண்ட் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். பட் உங்கள் பையனுக்கு வாங்கணும் இல்லை உங்கள் ஹஸ்பண்டுக்கு வாங்கணும்னா இந்த மாதிரி டிஷர்ட்ஸ், நிறைய கலர்ஸில் இருக்குது. ஸோ இது வந்து நான் இது வந்து லாஸ்ட் மினிட்ல செலக்ட் பண்ணது. நாட் த பேசிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் குட் டிஷர்ட்.
மரூன் கலர். இது என்ன கலர்னே தெரியாத மாதிரி. இது வந்து ஒரு மல்டி கலர், சும்மா ரேண்டமாக போட்டுக்கலாம். சம்டைம்ஸ் அவர்கிட்ட இருந்து ஆட்டையை வாங்கி இப்படி நம்ம போட்டுக்கலாம், நம்மளுக்கு சூட் ஆகும், நல்லா இருக்கு. அண்ட் தென் செக்ஷன் வந்து எடுத்தது இது 1699 அதை வந்து ஸ்லாஷ் பண்ணி 50% டிஸ்கவுண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அரௌண்ட் 750 to 800 வருமா, 850 வரும். ஓகே விடுங்க. அடுத்தது ஒரு ஜீன்ஸ் பேண்ட் வந்து வாங்கியிருக்காரு. ஓகேங்களா, 32 சைஸில் ஸ்கின் ஃபிட்டில் வந்து ஜீன்ஸ். ஓ ஐம் சாரி தன்மை, சாரிடா அவ்வளோதான். ஸோ தனுவோட ட்ரெஸ்ஸு ஒரே ஒரு ட்ரெஸ்ஸு தான் அவளுக்கு வந்து அங்கே அமைஞ்சு வந்தது. அண்ட் இதை தான் பார்த்து எனக்கு பிடிச்சிருக்குமா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால இந்த ஒரு சைஸ் பத்தில் அது ஒரு காம்பினேஷன் பத்தில் புசி கேட் போட்டு அதோட டெய்ல் இங்கே வந்த மாதிரி நல்லா இருக்குல்ல, கியூட் லிட்டில் ஒன். இந்த சைடு ஏதாவது இருக்கா? இல்லை, இங்கே மட்டும் தான். ஸோ இந்த ஒரு டர்க்வைஸ் ப்ளூ கலர், இந்த கலர் இல்லை தன்மைக்கு கிட்ட. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேண்ட்டு. ஓகேங்களா, நல்லா ஒரு ஜாகர்ஸ் பேண்ட் மாதிரி இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் இந்த ட்ராவல் அப்போ கம்ஃபர்ட்டாக போட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதையும் வந்து பிக் பண்ணியிருக்கேன். அண்ட் அவ்வளோதானா? சாரிங்க, ரொம்ப லென்த்தாக போகும்னு நினச்சேன். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. ஆக்சுவலாக நான் இருந்திருந்தா கலெக்ஷன்ஸ் இருந்திருந்தா இன்னும் தன்மை குட்டிக்கு எடுத்திருப்போம். பட் இல்லை, எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டட் கலர்ஸ் மாதிரி தான் இருந்ததே தவிர சரி எதுக்கு ஏதோ எடுக்கணும்னு சொல்லி எடுக்கிறோம் அப்படின்னு மாதிரி ஃபீல் ஆச்சு. இது ரெண்டுமே ஜென்யூனாக கொஞ்சம் நல்லா இருந்தனால அப்படியே நான் வந்து பிக் பண்ணேன். ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட், நம்ம முடிச்சிடலாமா தங்கம்? சொல்லுங்கள், நான் என்ன டைலாக் சொல்லுவேன்? ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஷாப்பிங் vlog-ஓட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் டேக் கேர், டாட்டா, பை பாய். பை சொல்லிடு. பை பை.